இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, கன்ஃபெஷன், பாவ அறிக்கை. பாவ அறிக்கை செய்வதை குறித்து இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை பாவம் நான் செஞ்சதே இல்லையே, நான் ஒரு பாவம் நான் செஞ்சதில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் நான் பாவம் செய்யலேன்னு சொன்னேன்னா வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம்னால், 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 8வது வசனம் என்ன சொல்லுது? நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்க. we deceive ourselves. நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறோமா? என்னையை நானும் வஞ்சிக்க முடியுமா? அடுத்தவங்களுக்கு வஞ்சிக்கிறதுங்கிறது சாதாரணமாக நடக்கிற காரியம். ஆனால் என்னை நானே வஞ்சித்துக் கொள்வது என்பது எனக்கு பாவம் இல்லை என்று நான் சொல்வேன் என்று சொன்னால், அது என்னை தானே நான் வஞ்சித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சத்தியம் நமக்குள் இராது. நமக்குள்ள சத்தியம் இராதான். சத்தியம் என்ன? உண்மை. இப்போ சத்தியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஐ ஆம் த ட்ரூத், ஹி செட். நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன். அப்போது என்ன இல்லாமல் ஒருவனும் பிதானத்தில் வர முடியாதுன்னு சொல்லுகிறார். நான் தான் வழி, நான் தான் சத்தியம். அப்போது எனக்கு பாவம் இல்லை என்று சொல்வேன். ஆனால் எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லி அர்த்தம். எனக்குள்ளே சத்தியம் இல்லை என்று சொல்லு. சத்தியம் எனக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், நம்முடைய பாவங்களை என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணுமா? தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் நாம் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ இங்கே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும், ஆல் அன்ரைச்சியஸ்னஸ் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இதற்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவத்தை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 1வது அதிகாரம் 8-9 வாசித்தோம். இப்போ 10வது வசனம் என்ன சொல்லுது? நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால். நிறைய பேர்கிட்ட கேட்கலாம், அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி, ஆனால் என்ன சொல்கிறாங்க, நான் பாவமே செஞ்சதில்லை பிரதர், நான் பாவமே செஞ்சதில்லை. அப்போது இதெல்லாம் பாவம்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு சொன்னோம்னா, ஆமாம் இது செஞ்சுருக்கிறேன்னு சொல்லுறாங்க. அப்போது நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குறவர்களாக இருப்போம். எவரை? இயேசு கிறிஸ்துவையே பொய்யராக்குறோம். எப்போது? நாம் பாவம் செய்யலைன்னு நான் சொல்லும் பொழுது அவரை பொய்யராக்குறவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய வார்த்தை நமக்குள் இராதான். அப்போ நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும், பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இங்கே அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என்னுடைய வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கணுமா? அப்போ நான் பாவம் செய்யலைன்னு சொன்னேன்னா எனக்குள்ளே அவருடைய வார்த்தை நிலைத்து இல்லை என்று தானே அர்த்தம். அப்போ கன்ஃபெஷன், பாவத்தை அறிக்கை செய்யணும், அதை விட்டுவிட வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்வதுங்கிறதே பாவம் செய்தோன் என்று அறிந்தால் தானே. இது பாவம்னு எனக்கு தெரியாது. கோபமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கோபம் கொண்டாலும்
கோபம் வரும், மனுஷனுடைய சுபாவம் தானே, கோபம் வராமல் இருக்குமா? ஆனாலும் கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருக்கு பக்கத்தில் 2 கள்ளர்களை அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள். இந்த 2 கள்ளர்கள் அவங்க செய்த அநியாயத்தின் நிமித்தமாக அவர்கள் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அப்போ ஒரு கள்ளன் என்ன சொல்கிறான், லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆவது வசனத்தில், அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். He is making fun of Jesus Christ. எங்களை ரட்சித்துக்கொள்ளும், நீ தேவனுடைய குமாரனே ஆனான். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு குற்றவாளி இன்னொருத்தன் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, மற்றவன் அவனை நோக்கி, he is rebuking him, அவனை கடிந்து கொள்ளுகிறான். மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும், நீ தீர்க்கப்பட்டிருக்கிற ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு நீ பயப்படுகிறது இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். அவன் திருடன் தான், அவன் கலகம் செய்தவன் தான். அவனை கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க. இப்போ 2 பேரும் கள்ளர்கள். அதில் ஒருத்தன் மனம் திரும்புகிறது போல பார்க்கிறோம். நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று கேட்கிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இந்த கள்ளன் இன்னொரு கள்ளனை பார்த்து, நாம நியாயப்படி நமக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம் என்ன காரியத்தை செய்தோமோ அதற்கு தக்க பலனை நாம் அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அப்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல தன் பாவத்தை அறிக்கை செய்கிறான் என்று சொல்ல அர்த்தம். நான் செய்த பாவத்திற்காக எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி அறிக்கை செய்கிறான். யார் முன்னால்? கிறிஸ்து முன்பாகவும் அந்த கள்ளன் முன்பாகவும் அங்கே சுற்றி இருந்த அநேகருக்கு முன்பாகவும் அவன் அறிக்கை செய்கிறான். இஸ் கன்ஃபஸிங். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அல்லவா, நான் செய்த குற்றத்திற்கு எனக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவன் ஒத்துக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அடிக்கிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அந்த கள்ளனை கடிந்து கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, இயேசுவை நோக்கி அவன் என்ன சொல்கிறான், ஆஃப்டர் கன்ஃபஸிங் வாட் ஹி ஹஸ் டன், அவன் செய்த குற்றத்தை அவன் சொல்லி அறிக்கையிட்டு அவன் சொல்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். உடைய ராஜ்யத்தில் என்னை நினைச்சு கொள்ளுங்க, ஜஸ்ட் ரிமெம்பர் மீ, அதான் சொல்கிறான். ஆனால் உடனே சொல்கிறாரு, இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அவன் கன்ஃபஸ் பண்ணனால அவனுக்கு கிடைத்த அவார்டு பாருங்கள். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவாங்களா, நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. அப்படி பாவங்களை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை, குற்றங்களை அறிக்கை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Confession is very, very important. Let us accept that we are all sinners. We have committed sins. நம்ம குற்றம் செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அதை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்தால் அந்த பாவத்தை மன்னிக்க அவர் கிருபை பெருத்தவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி இப்போ நம்ம 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்களிலே நாம் வாசித்தோம். ஆனபடினால நாம் அறிக்கை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா.
எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், குற்றங்கள் அனைத்தையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய இளம் வயதின் பாவங்களை நினையாதிரும் ஆண்டவர், நினையாதிரும். எங்களுக்கு பரத்திற்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, சக மனிதர்களுக்கு விரோதமாக, என்னுடைய சொந்த சரீரத்திற்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னித்து அனைவரையும் ராஜ்யத்தில் வரும்பொழுது எங்களை நினைத்திரலாம் ஆண்டவர், எங்களை நினைத்திரலாம். இந்த கள்ளன் சொன்னது போல எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் குற்றங்களை மன்னிங்க, எங்கள் மீறுதல்களை மன்னிங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.